Hello, if you're watching this video for first time or if you're returning to my channel, thank you all so much. Today ஃபைனலாக என்னோட கபோர்டை ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுக்கணுன்ட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். என் கபோர்டு பயங்கர மெஸ்ஸி ஆகிட்டுருக்கு. எப்படின்னா என்னோட யூஸ் பண்ணுற நான் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோ இல்லை ஆக்சசரிஸோ இதை கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. I just thought I will arrange all this in very accessible way. ஸோ டெய்லி நான் எல்லாம் எடுத்து கழிச்சு போட்டுறதெல்லாம் தேவை இருக்காது. பட் somehow after 10 days I will again do it. அண்ட் என்னால் நம்பவே முடியல, how did I even dump all this in that small cupboard. ரீசெண்ட்லி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஐம் ஆல்சோ யூஸிங் இட். எனக்கு இது பிடிச்சிருக்கு, லைக் இந்த டிஃப்ரெண்ட்டான சைஸ் இதெல்லாம். பட் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது அந்த சில்வர் ஒரு பால் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கர் தான். இல்லை சம்டைம்ஸ் ஐ ஒன்ட் வென் கீப் பிந்தி. ஸோ ஜஸ்ட் தாட் ஃபஸ்ட் இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஸ்கின் கேர் எல்லாம் செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜுவல்லரிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சவானாவோட ஜுவல்லரிஸ் எல்லாம் நான் ஒரு அக்டோபரில் ஒரு ட்ரிப்புக்கு போனேன், அப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஆனால் நான் ட்ரிப்புக்கு போயிட்டு வந்துட்டு 1 வீக்குக்கு அப்புறமா தான் எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. சவானாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஒன்லி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் திங் இஸ் உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக வேணும்னா, லைக் ட்ரிப்புக்கோ இல்லை எதுக்கோ சீக்கிரம் வேணும்னா அது ஆகாது. லைக் அட்லீஸ்ட் இட் வில் டேக் சம் 2 வீக்ஸ் டு பி டெலிவர்ட். அது ஒண்டி தான் ஒரு கடுப்பான விஷயம். மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறப்ப தான் ஐ ஜஸ்ட் காட் திஸ் ஐடியா, ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் வாங்கலான்னு. லைக் இந்த செயின் ரிங் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு செப்பரேட் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா. பட் இஃப் ஐ வாண்டட் இன்ஸ்டன்ட்லி இட் வாஸ் அரவுண்ட் சம் 400 இன் செப்டோ அண்ட் பிளிங்கெட். அதனால நான் வாங்கலை. இப்போதைக்கு இருக்கிற பாக்ஸ்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலான்ட்டு தான் ப்ரேஸ்லெட் செப்ரேட்டாக, செயின் செப்ரேட்டாக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இது ஒரு சேடான நியூஸ். லாஸ்ட் வீக் few people in my company got laid off, which was very unexpected. அண்ட் இந்த மாதிரி சடனாக ஆகும்போது யாராக இருந்தாலும் அது ரொம்ப சேடான திங் தான். பட் திஸ் இஸ் நேச்சர் ஆஃப் கார்ப்ரேட், லைக் எனி திங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம். பட் இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கினேன்னா, we should be well equipped with skill or be ready to face such kind of situations. அண்ட் ஒன் மோர் மெயின் திங் இஸ், இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஒரு ஜாப் கிடைக்கணுன்னா அட்லீஸ்ட் இட் டேக்ஸ் சம் 6 months. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த 6 month சர்வைவ் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு இன்கம் ரிசோர்ஸஸ் இருக்கணும். இஃப் நாட் ரிசோர்ஸஸ், அட்லீஸ்ட் அந்த மந்த்ஸை நம்ம சஸ்டெயின் ஆகிற அளவுக்கு நம்ம கையில் ஒரு சேவிங்ஸ் இருக்கணும். சேவிங் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டண்ட். என்னோடய சேவிங்ஸ் இன் மை அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபேஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் அப்போது ஐ லாஸ்ட் மை ஜாப் வெரி அன்எக்ஸ்பெக்டட்லி. I had my phone EMI also. First 2 months I was able to pay with my savings. The rest of it I just took with my friend and then I repaid it. பட் இருந்தாலுமே நம்ம டே டு டே லைஃப் ரன் பண்ணுறதுக்கு we can't be asking in home. Like you can't be asking your parents every now and then. என்னோடய ஃபஸ்ட் ஜாப்லேருந்து எனக்கு 2வது வேலை கிடைக்கிறதுக்கு இட் டுக் சம் 8 months ஃபார் மீ. அண்ட் in 8 months I really understood how important is to have savings. And I really don't believe in this concept, like இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க, ஸோ வாட்ஸ் த பாயிண்ட் இன் சேவிங் அது இதெல்லாம். லைக் நீங்கள் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். வாட் எவர் யூ விஷ் டு பை யூ கேன் டூ. But at the same time, make sure you keep some amount of saving each month. So when some uncertainty happens in your life, like இந்த கார்ப்பரேட்லலாம் நடக்கிற மாதிரி வேலை எப்போ வேணாலும் போகும், இதெல்லாம் ஆகும்போது நீங்கள் அட்லீஸ்ட் சர்வைவ் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேவிங் இருந்தால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் பி ரெடி ஃபார் எவ்ரி திங். எது வேணாலும் ஆகலாம். அண்ட் மெனி ஆஃப் அஸ் ஒர்க்கிங் இன் வெரி டாக்ஸிக் என்வாயர்மெண்ட். லைக் நம்மளுக்கு தோணும், ஐயோ we should switch job as soon as possible. that is actually very good decision. பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஃபினான்ஷியலாகவும் யோசிக்கணும். லைக் நம்மளுக்கு ஜாப் கிடைச்சிட்டு விடணும், இல்லைனா ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், எனக்கு ஜாபே கிடைக்கலனாலும் அந்த மந்த்தை என்னால் சர்வைவ் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு தோணா மாத்திரம் தான் நீங்கள் இந்த ஜாபெல்லாம் விட போங்க. or else please don't leave
job blindly. And my saving strategy is like very simple. ஃபோனில் நான் காசு வச்சுக்கவே மாட்டேன். லைக் வச்சுப்பேன். சேவிங்ஸ்னால் ஐ வில் ஜஸ்ட் வித்ட்ரா இட் அண்ட் ஐ வில் கீப் இட் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம். ஸோ நம்ம ஜாஸ்தி செலவு பண்ண மாட்டோம். லைக் ஃபோனுக்கு ஒரு லிமிட்டடாக வச்சுட்டு மிச்சதெல்லாம் நான் வித்ட்ரா பண்ணி வச்சுப்பேன். ஸோ நீங்கள் கேஷ் அவ்வளோவா எடுத்துகிட்டு போக மாட்டீங்கல்ல. ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் சேவிங் ஈஸிலி. நீங்கள் வேணால் இந்த மாதிரி ஒரு மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் கீப் லெஸ் டிஜிட்டலி அண்ட் ஜஸ்ட் கீப் ரிமைனிங் இன் அ ஃபிசிக்கல் ஃபார்ம். நீங்கள் ரொம்பவே கம்மியாக செலவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அண்ட் இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக ட்ரெண்டாக இருந்த ஹேர் ரிமூவல் பவுடர். இதை யூஸ் பண்ணி ஸ்கின்னை நானே காசு கொடுத்து ஸ்பாயில் பண்ணது தான் மிச்சம். இட் கேவ் லாட் ஆஃப் பம்ப்ஸ் அண்ட் ஒரு மாதிரி ரேஷ் ஆகிடுச்சு. ஐ நாட் ஷுர் இஸ் இட் பிகாஸ் ஐ ஹாவ் சென்சிட்டிவ் ஸ்கின்னு தெரியல. I really didn't like this product. It took me some 2 hours to clean my room and இவ்வளோ குப்பை வந்துச்சு. அண்ட் இப்போது ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. பட் ஐம் ஜஸ்ட் ப்ரேயிங் நெக்ஸ்ட் 20 டேஸ்க்குள்ளே திருப்பி அது பழைய நிலைமைக்கு ஆகக்கூடாதுன்னு. அப்புறம் நான் எப்படி என்னோடய ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நார்மலாக க்ரீமோ இல்லைனா மாய்ஸ்சரைசரோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா திக் லேயர் அப்ளை பண்ணிக்கோங்க, லைக் ஆல் ஓவர் யுவர் ஃபேஸ். அண்ட் லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக தான் நான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஜஸ்ட் ஓவர் திங்கிங், திக் ஹேர்ஸ் எல்லாம் வந்துடும் அண்ட் க்ரோத் வில் பி மோர். பட் ஆக்சுவலி இட் இஸ் நார்மல் ஹேர் க்ரோத்து தான், அவ்வளோ இல்லை. அண்ட் ஐ எம் யூஸிங் த காமெசி ஃபேஷியல் ஹேர் ரிமூவர். இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு ஃபேஸில் ரொம்ப ஸ்லோவாக பண்ணால் தான் உங்களுக்கு இந்த கட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோடய லேப் ரேட்டை வச்சு தான் டெஸ்ட் பண்ணேன். அதாவது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அவள் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் பண்ணுறப்போ தான் எப்படி ஹேர் க்ரோத் எல்லாம் வருதா இல்லையா எல்லாம் கேட்டுட்டு தான் நான் இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு திக்காக மாய்ஸ்சரைசர் போடுறதுனால உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும் நீங்கள் எந்தெந்த ஏரியாஸை கவர் பண்ணியிருக்கீங்க. லைக் அது க்ளைட் ஆகுறதே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஆக்சுவலி ஐ லவ் ரிமூவிங் ஃபேஷியல் ஹேர். அது ஒரு மாதிரி தெரபிட்டிக்காக இருக்கும். எனக்கு இந்த ஜாலாம் கொஞ்சம் ட்ரான்ஸ்லூஷண்ட்டாக இருக்கும். லைக் அங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்புறமா இதுதான் மெயினான பார்ட். அப்பர் லிப்ஸில் இருக்கிற ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அண்ட் I have quite a lot of upper lip hair and I have a funny story when I first did my upper lip. என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த வேக்சிங் ஸ்ட்ரிப்ஸை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அங்கே போட்டுட்டு லைக் ஃபாஸ்ட்டாக அதை பிச்சு எடுத்ததுன்னு. நான் போட்டு எடுக்கிற அந்த வேக்ஸ் எல்லாம் அங்கேயே ஒட்டிட்டு என் ஸ்கின்னே ஃபுல் பேர்ன் ஆகிட்டு இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா 1 வீக் அப்புறமா அது ஒரு முஸ்டாச் மாதிரி ஒரு ஃபீல் தந்துச்சு. லைக் என்னோடய லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மேலே பிளாக்காக இருந்துச்சு. அண்ட் நான் என்னோடய ஹேரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வெட் வைப்ஸை வச்சு நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.